Hello all, welcome back to Neha Looks. So past videosல நம்ம slip knot chain, single crochet and double crochet பார்த்தோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் நான் HTC அதாவது half double crochet and triple crochet எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இங்கே செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஹாஃப் டபுள் crochet பண்ணுறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 3 செயின்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 1 நல்லா பார்த்துக்கோங்க, 1 2 and 3 செயின்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 3 செயின்ஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் நம்ம yarn over பண்ணி ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். 4th செயின்குள்ளே யானை ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணுறோம். 3 லூப்ஸ் இருக்கும். இந்த 3 லூப்ஸையும் அட் டைமில் சேர்த்து வெளியே எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஓவர் லூப்பாக வெளியே எடுத்துருங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் crochet. இன்னொரு வாட்டி பண்ணுறேன் பாருங்கள். யான் ஓவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். புல் த்ரூ பண்ணுறேன். 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸையும் அட் டைமில் சேர்த்து நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இதுதான் ஹாஃப் டபுள் crochet. யான் ஓவர் பண்ணிக்கணும், ஹூக்கு இன்சர்ட் பண்ணிக்கணும், 3 லூப்ஸ் இருக்கும், யானை புல் த்ரூ பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ஹாஃப் டபுள் crochet. இதோட ஸ்டிச் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அதாவது சிங்கிள் crochet விட ஹைட்டாக இருக்கும், டபுள் crochet விட ஷார்ட்டாக இருக்கும். இது யூஸ்வலி ப்ராஜெக்ட்ஸ்க்கு மீடியம் ஹைட் அண்ட் டைட் டெக்ஸ்டர் கொடுக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸ்கார்ஃபு, பேகு, ஹேண்ட் பேக், பேபி ஐட்டம்ஸ்க்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி வாங்க ட்ரிபிள் crochet எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் இதில் 15 செயின்ஸ் போட்டிருக்கேன். 15 செயின்ஸ் போட்டுட்டு ட்ரிபிள் crochet பண்ணுறப்போ நான் 4 செயின்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3 and 4 செயின் ஆட் பண்ணிவிட்டேன். 4 செயின் ஆட் பண்ணிவிட்டு அந்த 4 செயினையுமே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th செயின்குள்ளே ஹூக்கை நான் இன்சர்ட் பண்ணுறேன். 5th செயின்குள்ளே நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நம்ம 2 டைம்ஸ் yarn over பண்ண போகிறோம். ஓகேங்களா, 1 and 2 டைம்ஸ் yarn over பண்ணிவிட்டு 4 செயின் போட்டோம்ல எக்ஸ்ட்ரா, அந்த 4 ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th செயின்குள்ளே நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடுறேன். யானை வந்து கிராப் பண்ணுறேன், மெதுவாக புல் த்ரூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லூப்ஸ் வந்து ஹூக்கில் இருக்கும். அந்த 4 லூப்ஸையும் 2 லூப்ஸாக வெளியே எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் yarn over பண்ணி அடுத்த 2, அதுக்கடுத்து yarn over பண்ணி அடுத்த 2. ஸோ இதுதான் ஹாஃப் டபுள் crochet. இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். திரும்ப நான் பண்ணிக்கிறேன். யானை 2 டைம்ஸ் ஓவர் பண்ணிக்கிறேன், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன், யானை புல் த்ரூ பண்ணுறேன். 4 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்ஸாக நான் வெளியே வந்து எடுக்கிறேன். 2 and 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுக்கிறதுனால தான் அதை ட்ரிபிள் crochet அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் HTC. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு செயின் மட்டும் இருக்குது. 2 டைம்ஸ் yarn over பண்ணிக்கிறேன், செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறேன், யானை புல் த்ரூ பண்ணுறேன். 4 லூப்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் நான் வெளியே எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்த 2 லூப்ஸ் வெளியே எடுக்கிறேன். அதுக்கு அடுத்த 2 லூப்ஸ். ஸோ 3 டைம்ஸ் நம்ம வந்து யானை எடுக்கிறோம். ஸோ இதுதான் ட்ரிபிள் crochet. இது வந்து நம்ம லேசி டிசைன், ஷாலு, ஃப்ளவர் பெட்டல், டெக்கர் பேட்டர்ன்ஸ் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஸ்டிச்சஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா டிசைன் வந்து லைட்டாக ஓப்பன் பேட்டர்னாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த வீடியோ பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.